بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: واحلل عقدة من لساني يفقهوا قولي واجعل لي وزيرا من أهلي. وقال رسول الله صلى الله عليه وسلم: من قاد أعمى 40 ذراعا أو 50 ذراعا كتب الله له عتق رقبة. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். எதிர்வரக்கூடிய டிசம்பர் 3ஆம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய சலுகைகள் சரியாக கிடைப்பதற்காக உதவி ஒத்தாசைகள் செய்ய வேண்டும், மாற்றுத்திறனாளிகள் குறித்து பிறர் கேலி கிண்டல் செய்து விடாது, அவர்கள் கண்ணியங்களை பாழ்படுத்தி விடாது, கண்ணியத்தோடு அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் அன்றைய தினத்தில் விலாவாரியாக பேசப்படுகிறது. சர்வதேச அளவில் அவர்கள் நலனில் அக்கறை கொண்டு பேசப்படுகிறது. மார்க்கத்தின் கண்ணோட்டத்தின் பிரகாரம் மாற்றுத்திறனாளிகளை குர்ஆன் ஹதீஸ் அது எப்படி பார்த்திருக்கிறது, பார்க்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும். அல்லாஹு தஆலா 1,00,000க்கும் அதிகமான நபிமார்களை அனுப்பி இருந்தாலும் குர்ஆனில் நிறைய இடங்களில் பேசப்படக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா நபி அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தார்கள் என்று குர்ஆன் பேசுகிறார். மிகப்பெரிய இறை தூதர், இறைவனுக்கு மிக நெருக்கமானவர், அல்லாஹ்விடத்திலே பேசும் அளவிற்கு அல்லாஹ் அவருடைய நெருக்கத்தை அதிகமாக தந்திருந்தார். அப்படி இருந்த போதும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளி என்று குர்ஆன் சொல்கிறார். அவர்கள் திக்கி திக்கி பேசும் ஒரு பேச்சு, அவர்களுடைய பேச்சு முதலில் கேட்பவருக்கு சரியாக விளங்காது. அல்லாஹு தஆலா அப்படி ஒரு நிலைப்பாட்டை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வைத்திருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்கிறான்: மூசா, நீங்க போய் ஃபிரௌன்ட்ட இஸ்லாத்தை பத்தி சொல்லணும்னு சொன்னான், இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல கேட்ட கேள்வி அல்லாஹ்ட்ட இதுதான்: இறைவா, வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, நான் திக்கி திக்கி பேசுற ஆளு, இப்படியே போய் நான் அவன்கிட்ட போய் அல்லாஹ் ரசூலை சொன்னா, குர்ஆனை சொன்னா, இறை வேதங்களை பத்தி சொன்னா, நம்ம பேச்ச வச்சு அவன் என்னைய மடக்கிடுவான். நீனே திக்குவாயி, நீ இறை தூதரா அப்படின்னு என்னை தட்டி கழிச்சிருவான். அதனால இறைவா, என்னுடைய நாவில் இருக்கும் கொன்னலை, திக்கி திக்கி பேசக்கூடிய அந்த நிலைப்பாட்டை, அதிலிருந்து எனக்கு மாற்றத்தை அவிழ்த்து விடு, அந்த கொன்னலை நீக்கி விடு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல துஆ செய்யறாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் பேசுற பேச்சு
எதிராளிகளுக்கு விளங்கணும். அந்த மாதிரி என்னுடைய பேச்சை சீராக்கி வை அப்படின்னு அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள். துவா செய்துவிட்டு அடுத்து சொல்வார்கள், வஜ்அல்லி வஸீரம் மின் அஹ்லி, எனக்கு இந்த காரியத்துல இறை தூதராக என்னை நியமனம் பண்ணிட்ட, நான் பிற மக்களிடத்துல தூதுத்துவத்தை சொல்லணும்ல, இதுக்கு எனக்கு ஒரு மந்திரி, ஒரு உதவியாளரை எனக்கு என் குடும்பத்திலிருந்து ஏற்பாடு பண்ணு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதன் பிறகுதான் அவங்க அண்ணன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியா நியமனம் பண்ணி, நீங்க 2 பேரும் ஃபிரௌன்ட்ட போங்க, நீங்க 2 பேரும் மார்க்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, மூசா தான் தலைவர், அவருக்கு உதவியா ஹாரூன், நீங்களும் போகலாம் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு உதவியாளரை ஒரு நபியாக ஏற்பாடு செய்து தன் அண்ணனையே அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுத்தான் என்று குர்ஆன் பேசுகிறது. அப்போ திறனாளிகள் என்பவர்கள் கேவலத்திற்குரியவர்கள் அல்ல. உலக அளவில் கிட்டத்தட்ட 15% பேர் மாற்றுத்திறனாளியா தான் இருக்கிறாங்க. காது கேட்காம அல்லது பேச முடியாம அல்லது அதாவது நடக்க முடியாம சரியாக கைகள் இயங்காம இப்படி ஏதேனும் ஒரு வகையில உலக அளவில் 100% பேர் மாற்றுத்திறனாளிகளாகத்தான் இருக்கிறார்கள் என்று ஒரு சரியான கணக்கெடுப்பு நமக்கு சொல்லுகிறது. 2007க்கு முன்னாடி வர அரசு ஆவணங்கள்ல உடல் ஊனமுற்றோர் அப்படின்னு வார்த்தை தான் இருந்துச்சு. ஆனால் 2007 தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில அன்னைக்கு ஆட்சி செய்த முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தையை அப்பதான் அவர் அறிமுகப்படுத்துறார் தமிழ்லையே. அதுக்கு முன்னாடி உடல் ஊனமுற்றோர் அப்படிதான் இருந்துச்சு. அதாவது இந்த உடல் ஊனமுற்றோர் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு கேட்டா மற்ற ஒரு திறமையை கொடுத்துருவான். அவருக்கு பேச முடியாது, ஆனா சாதாரண மனுஷன் இருக்க திறமையை விட ஒரு கூடுதலான திறமை அவங்க கையில கொடுப்பான். உதாரணமா கண்ணு தெரியாத மக்களை போய் பாருங்களேன். கண்ணு தெரியாத மக்கள்கிட்ட அபாரமான நினைவாற்றல் இருக்கும். ஒரு முறை அவற்றை பேசுனீங்க, ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நாம பேசும் பொழுது பாய் நீங்க இன்னாரு தானே அப்படின்னு நம்ம குரலை வச்சே சொல்லிடுவார், நம்ம பேரை சொல்லுவார். யதார்த்தமா பார்த்திருக்கோமா இல்லையா? கண்ணு தெரியாது, ஆனா நினைவாற்றல் அதிகமாக இருக்கும். அல்லாஹு தஆலா பல பேரை கண்ணு தெரியாதவங்களை குர்ஆன் ஹாஃபில்களாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். தமிழ்நாட்டில் பல பேர்த்துக்கு முஸ்லிம்கள்ல கண்ணு தெரியாட்டினாலும் அவங்க குர்ஆன உள்ளத்துல வச்சிருக்கிறாங்க. எந்த வசனம் எந்த இடத்துல வரும்னு கேட்டா டப்பு டப்பு டப்புன்னு சொல்லுவாங்க. மதுரை, வேலூர் மாதிரி சில ஊர்கள்ல கண்ணு தெரியாதவங்களை ஹாஃபில் ஆக்குறதுக்குன்னு தனி மதரசாவே இருக்கு. அந்த மதரசாவுடைய ஆசிரியர்களும் கண்ணு தெரியாதவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ மாற்றுத்திறனாளிகள் வார்த்தை எப்ப கொண்டு வர்றார் நம்முடைய 2007 இருந்த முதலமைச்சர்னு கேட்டா, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊனமுற்றோர் இருந்துச்சு அரசு ஆவணங்கள்ல, அது சரியில்லை. மனசால எவன் ஊனமா இருக்கானோ அவன் தான் ஊனமுற்றோர். உடல் உறுப்புகளான ஊனத்தோடு இருக்கிறவன் ஊனமுற்றோர் அல்ல, அவருக்கு ஏதேனும் மாற்றுத்திறன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தைய அரசு ஆவணங்கள்ல 2007 இருந்து மாத்தியாச்சு. அந்த முதலமைச்சரும் மாத்தினார். அதன் பிறகு அடுத்து ஒரு உத்தரவு போட்டார். அதாவது உடல் ஊனமுற்றோர்களுக்கு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனியான நலவாரியம் ஒன்றை உண்டாக்கினார். அந்த நலவாரியத்தின் மூலமா அவர்கள் அரசு ரீதியாக பயன்பெறணுங்கிற ஆவணங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய செய்தியாக பார்க்கிறோம். அப்போ மாற்றுத்திறனாளிகள் என்பது கண்ணியத்திற்குரியவர்கள், அவர்கள் கேவலத்திற்குரியவர்கள் அல்ல. முடிந்தவரை அவர்களுக்கு நம்மாலான ஏதேனும் உதவிகளை செய்வது சாலச் சிறப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தப்ரானி, பைஹகி இப்படி எல்லா நூல்களிலும் இப்படி ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மன் காத அமா 40 திராஅன் அவ் 50 திராஅன், கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு அவரை கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டு போய் ஒரு 50 முழம் கையை பிடிச்சிட்டு கூட்டிக்கிட்டு போனா போதும் உதவியாக. ஒரு 40 முழம் அளவுக்கு கொஞ்சம் தூரம் வாங்க, உங்களுக்கு வழி தெரியல, நான் உங்களுக்கு வழி காட்டுறேன் வாங்க அப்படின்னு ஒரு கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போய் ஒருத்தர் உதவி பண்ணாருன்னு வைங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த உதவி கதபல்லாஹு லஹு இத்கும் ரகபா,
அல்லாஹு தஆலா இந்த கையை பிடித்து ஊனமுற்றோருக்கு கண்ணு தெரியாதவருக்கு உதவி செய்தாரா இல்லையா? ரொம்ப தூரம் கூட்டிட்டு போவானா, ஒரு 40-50 முறை கூட்டிட்டு போய் உதவி பண்ணுனா கூட இவர் ஒரு அடிமையை உரிமை விட்ட கூலி அல்லாஹ் இவருக்கு பதிவு செய்கிறான். அடிமைய உரிமை அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம புழக்கத்துல இல்லை. அடிமைங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்துல திரண்ட சொத்து, பெரிய சொத்து. நம்ம மொழியில சொல்றதா இருந்தா ஒரு 7-8 கோடி ரூபாயில ஒரு கார் வாங்குறோமா இல்லையா? சில பேர் வாங்குறாங்களா இல்லையா? இந்த காரு வெறும் 7 கோடி தான், வெறும் 10 கோடி தான் அப்படின்னு அசால்ட்டா வாங்குறாங்கல்ல. அதை விட பெரிய சொத்து அன்னைக்கு ஒரு அடிமைங்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, கண்ணு தெரியாதவருக்கு ஒரு 40-50 முழம் கூட்டிட்டு போய் வழி விட்டுட்டேன்னா ஒரு 7-8 கோடி அல்லது ஒரு 10 கோடி தர்மம் கொடுத்ததை போல நன்மை அல்லாஹ் உனக்கு பதிவு செஞ்சிருவான் அப்படிங்கறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு இதை விட அதிகமாக உதவி செய்தால் அல்லாஹ் எவ்வளவு நன்மையை உதவி செஞ்சவங்களுக்கு பதிவு செய்வான் அப்படிங்கிற நமக்கு யோசனை நம்மளுடைய சிந்தனைக்கு வரணுமா இல்லையா? திருமீதில இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலாவுடைய சோதனைக்கு ஆளானவர்கள் மாற்றுத்திறனாளிகள். அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான், அவ்வளவுதான். அது நன்மைக்காகத்தான் இருக்கும். மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது சிலருக்கு பிறப்பிலேயே வந்துடலாம், சில பேர்த்துக்கு ஏதேனும் விபத்தால வந்துடலாம், ஏதேனும் கட்டடத்தினுடைய இடிபாடுகள்ல சிக்கி வந்துடலாம், அல்லது ஏதேனும் நோய் நோக்காடு வந்துடலாம். இப்படி மாற்றுத்திறனாளி இருக்கிறவங்க விரும்பி எனக்கு வரட்டும்னு எதிர்பார்க்கறது இல்லை. அல்லாஹ்வுடைய சோதனையில வருது, பிறப்பிலேயே வரலாம், விபத்துல வரலாம். இப்படி ஏதேனும் ஒரு வகையில கை போயிடுறது, காலு போயிடுறது, பேச முடியாம போயிடுறது, நடக்க முடியாம போயிடுறது, இப்படி பல வகையான உடல் உறுப்புகள் சேதாரம்ங்கிறது மாற்றுத்திறனாளி. அது அல்லாஹ் கொடுக்கிறதே தவிர யாரும் விரும்பி ஏத்துக்கிறது இல்லை. அப்படி அல்லாஹ் கொடுத்துட்ட பொழுது அந்த மாதிரி ஒரு சோதனையில ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன். குறிப்பா ஒரு மாற்றுத்திறனாளியை பார்க்க போறோம் அப்படின்னா நாம என்ன ஓதணுங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. யாரு அல்லாஹ்வின் சோதனைக்கு ஆட்பட்டவரை சந்திக்கிறாரோ பார்க்கிறாரோ அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்மா இப்தலாக பிஹி, இறைவா இவருக்கு நீ சோதனை செய்தாய், இந்த சோதனை எனக்கு கிடைக்காமல் என்னை பாதுகாத்தாயே, உனக்கே எல்லா புகழும். மக்களில் பலரை விட என்னை அல்லாஹ்வே நீ உயர்வாக தான் வைத்திருக்கிறாயே, உனக்கே எல்லா புகழும் அப்படிங்கிற இந்த துவாவை மனசுக்குள்ள ஓதினா இவர் அவரை போல சோதனைக்கு ஆளாக்கப்பட மாட்டார் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அவர் காதுல விழுகிற மாதிரி ஓதிடப்படாது, அவர் மனசு காயம் பெற்றும். இறைவா இவருக்கு கை போயிருச்சு, காடு போயிருச்சு, நல்ல வேளை என்னைய பாதுகாத்தே அப்படின்னு அவர் காதுல விழுந்துச்சுன்னா நம்மள பத்துவா பண்ண ஆரம்பிச்சிருவா இல்லையா? அப்படி செய்யக்கூடாது. மனசுக்குள்ள ஓதணும், மனசுக்குள்ள ஓதணும். இறைவா என்னுடைய சகோதரருக்கு கை போயிருச்சு, இறைவா என்னை நீ பாதுகாத்துட்டிய, உனக்கே எல்லா புகழும். எத்தனை பேர் கை காடு இல்லாம உலகத்துல வாழ்றாங்களே, எனக்கு எல்லா உறுப்பையும் சரியா தானே தந்திருக்கிற, எல்லாமும் சரியா இயங்குதா இல்லையா, அதனால் எல்லா புகழும் உனக்கே அப்படின்னு சோதனைக்கு ஆளானவர்களை பார்த்த உடனே யார் இந்த துவாவை ஓடும் பழக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது போன்ற சோதனைகள் எதுவும் வராது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சோதனைக்கு ஆட்பட்டவரை பார்க்கும் போது ஓத வேண்டிய துவாவை இந்த சமூகத்திற்கு கற்றுத் தருகிறார்கள் என்று பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் வழிகாட்டி இருக்கிறான், ஒண்ணுக்கு கூட வழிகாட்டல அப்படின்னு கிடையாது, எல்லா விஷயத்துக்குமே வழிகாட்டி இருக்கிறான். இப்படிப்பட்ட செய்திகள் உண்டு. அதாவது அல் பிதாயா வன் நிஹாயா வரலாற்று நூல், இமாம் இப்னு ஹிஷாமுடைய வரலாற்று நூல், ஆதாரபூர்வமான நூல்களிலே இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அவர் காலு ஊனமானவர், விஸ்கி நடப்பார், அதாவது நொண்டி நடப்பார். தெளிவான முறையில் அவருக்கு நடக்க முடியாது. அவருக்கு 4 ஆம்பளை பிள்ளைங்க. உஹது யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் சேர்க்கிறாங்க, யுத்தத்துக்கு போகணும், போறவங்க எல்லாம் பேர் கொடுங்க அப்படின்ட்டு ஆள் சேர்ப்பு வேலை நடக்குது. உடனே இந்த அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா பிள்ளைகள்கிட்ட, எப்பா நானும் என் பேரையும் கொடுத்துருப்பா, அந்த யுத்தத்துக்கு நான் வரணும், என் பேரையும் கொடு அப்படின்ற. இந்த 4 பிள்ளையும் சொல்றாங்க, பாப்பா உங்களுக்கு காலு பலகீனம், அவ்வளவு வேகத்துல யுத்தத்துக்குள்ள போய் வெட்டி கிட்டி அப்படி இப்படிலாம் உங்களால முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீங்க வர வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு அதாவது விதிவிலக்கு தந்திருக்கிறான்.
ஊனமுற்றோர்கள் யுத்தத்துக்கு வேணாம், வர தேவையில்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல வசனமா பதிவு பண்ணி இருக்கிறான். அதனால நீங்க வேணாம் அத்தா, நாங்க போயிட்டு வரோம், உங்களுக்கு பதிலா நீங்க வீட்டுல இருங்க. அவரு விடுற மாதிரி இல்ல. எப்பா பெத்த பிள்ளை, நீங்க யுத்தத்துக்கு போவீங்க, நன்மையை நிறைய நீங்க அல்லாட்ட வாங்கிக்குவீங்க, நான் மட்டும் போக கூடாது, என் காலு நொண்டி அப்படின்னு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் முடியாதுப்பா, நானும் யுத்தத்துக்கு வருவேன். ரசூலுல்லாஹ் யார் வேலை பேரு கொடுன்னு சொல்லிட்டாங்க, நீ ஏன் பேரையும் சொன்னபடி கொடுத்துட்டு வா போய் முதல்ல அப்படின்றாங்க. சொன்னது மட்டும் இல்ல, நேரா ரசூலுல்லாஹ்ட்டே போயிட்டார். அம்பர்களிலான காலை நொண்டி 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 ரசூலுல்லாஹ்ட்டே போயிட்டார். போயிட்டு அவர் சொல்றாரு, என் ஆம்பளை பிள்ளை 4 பேர் இருக்காங்க, என்னைய போருக்கு வராதுன்னு சொல்றாங்க யார் ரசூலுல்லாஹ், நான் எப்படி போருக்கு வராம இருக்க முடியும்? முக்கியமான போரை, 2வது போரை, எதிரிகள் நிறைய வந்துருவாங்க, நாம வெற்றி வாகை சூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றார். فوالله إني لأرجو أن أتع بعيرة هذه في الجنة. சொர்க்கத்துக்குள்ளேயே இந்த காலை நொண்டிய வண்ணமாகவே நான் மிதிக்க வேண்டுமையானால் இந்த யுத்தத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். முடிவு பண்ணிட்டார், யுத்தத்துக்கு போறோம், ஷஹீதாகிறோம், நேரா சொர்க்கத்துக்கு போறோம். இவராவே முடிவு பண்ணிட்டார். இவராவே முடிவு பண்ணி சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு ரசூலுல்லாஹ் காதுல வாங்கி கேட்டுக்கிட்டு அம்புரலிலான்ட்ட சொன்னாங்க. மனசு நோகாத அளவுக்கு, அவர் சங்கடப்படாத அளவுக்கு, அவரை தேத்துற அளவுக்கு சொன்னாங்க. அம்மா அந்த அம்ரே, நீ கால் ஊனமா இருக்கிறவங்க, அப்படிப்பட்ட உங்களை போல ஆளுகளுக்கு அல்லாஹ் தஆலா விதிவிலக்கு தந்திருக்கானே, உங்களுக்கு தெரியாதா? விதிவிலக்கு உண்டு, நீங்க வராம இருந்தாலும் அல்லாஹ் நீ ஏன் போருக்கு போறேன்னு சொல்லி மற்றவங்ககிட்ட கேட்கிற மாதிரி கேள்வி அல்லாஹ் உங்ககிட்ட எல்லாம் கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபலா ஜிஹாத அலைக்க, உங்கள் மீது போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னு சொன்னாங்க. கலந்துக்க கூடாதுன்னு சொல்லல, உங்களுக்கு உங்க மீது கடமை இல்லை அப்படின்னு அவர் மனசு நோகாதபடி சொல்லி முடிச்சுட்டாங்க. பிறகு அந்த 4 பிள்ளைங்களையும் கூப்பிட்டாங்க, இங்க வாங்கப்பா, நீங்க தானே அம்பர் வீட்டு பிள்ளைங்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. மா அலைக்கும் அல்லா தம்னூஹு, உங்க அத்தா போருக்கு வர்றதை நீங்க எப்படி தடுக்கலாம்? நீங்க எப்படி தடுக்கலாம்? அப்படியெல்லாம் உங்க அத்தா போருக்கு வர்றதை நீங்க தடுக்க கூடாது. லஅல்லல்லாஹு அய்யர்ஸுகூஹு ஷஹாதத்தன், ஒருவேளை அவர் போருக்கு வந்து அல்லாஹு தாலாவுடைய வழியில மரணம் அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு தரலாமா? தரலாம் இல்லையா? அதையே நீங்க தடுக்க பாக்குறீங்க. தடுக்காதீங்க, சொல்லிட்டீங்க, விட்டுருங்க. அவர் விருப்பம் வரட்டும், விருப்பம் வீட்டுல இருந்துகட்டும், நீங்க ரொம்ப அவர் விஷயத்துல, இந்த விஷயத்துல மூக்கு நுழைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சு அனுப்பிட்டாங்க. அத்தாட்ட என்ன சொல்றாங்க, அம்பர்கிட்ட உன் மேல கடமை இல்லைன்னு சொன்னாங்க, மகன்கிட்ட தடுக்காதேன்னு சொல்லிட்டாங்க. அவர் விடுற மாதிரி இல்ல, நேரா யுத்த களத்துக்கு வந்தார். யுத்த களத்துல ஷஹீதானார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதோ அம்ரு காலை நொண்டிய வண்ணம் சொர்க்கத்திற்குள் நுழைவதை பார்க்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அந்தஸ்து பெற்றவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அம்ர் ரலியல்லாஹு விஷயத்திலே. அப்ப ஊனமுற்றோர்கள்னா இதுக்கு தகுதி இல்ல, அதுக்கு தகுதி இல்ல, அதால உன்னால முடியாது, இதால முன்னால முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட ஆர்வம் இருக்குதா, நல்லது செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, உங்களுக்கு நான் ஒத்துழைப்பு தர்றேன், அப்படிதான் சொல்லணும். ஊனமுற்றவர்கள், உடல் பலகீனமானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஏதேனும் நன்மையான காரியத்தை உன்னை போல நானும் செய்யட்டுமா என்று கேட்டால் ஆம் செய்யலாம், உனக்கு நான் உதவி செய்கிறேன், உனக்கு நான் ஒத்துழைப்பு தருகிறேன், உன் கையை பிடித்து கூட்டிக் கொண்டு போகிறேன், அப்படிதான் சொல்லணுங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வின் மூலமாக கற்றுத் தருகிறார்கள். என்ன போல நீ இல்ல, சும்மா கடை அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனை போல நீ இல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவனை சொல்லி அவனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி அவன் உடல் ஊனத்தை அவனுக்கு பெரிதுபடுத்தி காட்டி அவனை தாழ்வு மனப்பான்மை உள்ளவனாக ஆக்கிடக்கூடாது. அப்படி நிலை வந்துடக்கூடாது. எல்லா வகையிலும் ஊனமுற்றோர்களாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் அவர்களையும் எல்லோரையும் போல பாதித்து அவர்களுக்கும் ஊக்கத்தை தர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள். இஸ்லாம் அப்படித்தான் போதிக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய மார்க்க நிபுணர், மிகப்பெரிய மார்க்க நிபுணர். உலகத்திலேயே பெரிய மதுஹப் எதுங்க? அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய மதுஹபு ஹனஃபி மதுஹபு. இந்த ஹனஃபி மதுஹபை தோற்றுவித்தவர் இமாம் அபூ ஹனீஃபா அல்ல, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு எந்த ஹதீஸ் எல்லாம் சொல்றாங்களோ அந்த ஹதீஸ் அடிப்படையில தான் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சட்டம் சொல்லி ஹனஃபி மதுஹபை உண்டாக்கினார்கள்.
மிகப்பெரிய மார்க்க மேதை. ஆனால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளி. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவருடைய காலு சூம்பி போன காலு, கால்ல வலு இருக்காது, கால்ல தெம்பு இருக்காது, ரொம்ப சின்ன பிள்ளை விட்டு காலு மாதிரி சூம்பி போய் ரொம்ப ஒரு கஷ்டமான நிலையில தான் இருக்கும். அப்படி நேரத்துல கூட இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய அதபுல் முஃப்ரத்ங்கிற நூல்ல இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, வாப்பா அப்துல்லா, வா பல்லு வளர்க்கணும், இந்த அராக்கு மரம் பக்கத்துல இருக்குது, நீ மெதுவா மேல ஏறி அதுல ஒரு கிளைய பிடுங்கிட்டு வா, அதை ஒடிச்சிட்டு வா அப்படின்னா. ரசூலுல்லாஹ் சொல்லியாச்சுன்னா மறுப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அது எனக்கு தகுதி நினைச்சு முடிவு பண்ணி சிரமப்பட்டு மேல ஏறுறாரு. ஏறும் பொழுது அந்த ஆடை விலகுது, காலு தெரியுது, சோனி மாறி ஒரு ரொம்ப விகாரமா அந்த காலு இருக்குது. அதை பார்த்த உடனே சஹாபாக்கள் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்துல்லாவுக்கு காலை பாரு எவ்வளவு சூம்பி போய் ஒரு மாதிரியா அசிங்கமா இல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொல்லுன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்துருச்சு. கேட்டாங்க, மாத்தல் ஹகூன், ஏப்பா சிரிக்கிறீங்க? அவர் காலை பார்த்தா சிரிக்கிறீங்க? அந்த கால் நொண்டியா இருக்குது, நொடமா இருக்குது, சூம்பி போய் இருக்குது, கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைச்சு அவர் கேலி கிண்டலா நீங்க பண்றீங்க? லர்ஜுல் அப்துல்லா, அந்த அப்துல்லாவுடைய கால் அஸ்கல ஃபில் மீசானி மினல் உஹத், நாளை நன்மை தீமையை நிற்கும் தராசு தட்டில் அப்துல்லாவின் காலை வைத்தால் இதோ இந்த உஹது மலையை விட கனமாக இருக்கும். அந்த காலை வச்சுதான் நிறைய நன்மை செஞ்சிருக்காரு அப்துல்லா. அப்துல்லாவுடைய அந்த ஊனத்தை பார்த்து கேலி செய்யறீங்களா? சிரிச்சு பாக்குறீங்களா? கிண்டல் செய்யறீங்களா? அப்துல்லா உங்க பார்வையில சாதாரணமான ஆளா தெரிகிறாரா? உஹது மலையை விட கனம் அவரு காலு நாளைக்கு தெரியுமா? அவ்வளவு பெரிய புண்ணியமான மனுஷன். கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்போ ஒருவருடைய காலை கையை எல்லாம் வச்சு ஊனத்தெல்லாம் வச்சு கேலி நக்கல் நையாண்டி இந்த மாதிரி வார்த்தைகள் கூட வரவே கூடாது. அது மாதிரி ஒரு பழமொழியை கூட சொல்லக்கூடாது. அதாவது நொண்டி குதிரை, அதே போல முடனை கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா, இந்த மாதிரி சில தப்பான பழமொழி இருக்கு இல்லையா? அந்த தப்பான பழமொழியை கூட அந்த ஊனமுற்றோர்கள், அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பக்கத்திலேயே பேசக்கூடாது. மார்க்க இதெல்லாம் தப்புன்னு சொல்லுது. எத்தனையோ சினிமாக்கள்ல நாடகங்கள்ல நொண்டியை வச்சு சிரிக்க வைக்கிறான். நொண்டி மாதிரி ஒரு கேரக்டர், கண்ணு தெரியாத மாதிரி ஒரு கேரக்டர், வாய் பேச முடியாத மாதிரி, காது கேட்க முடியாத மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு அவரை காமெடியா கொண்டு வந்து அவரை மூலமா சிரிக்க வைக்கிறது. இது எல்லாம் அருவருப்பான சிந்தனையா இல்லையா? உடல் ஊனத்தை வச்சு கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி காமெடி, இது எவ்வளவு மோசமானது. நீ இப்படி உன்னை செய்யறியே, உன் குடும்பத்துல அப்படி ஒரு பிள்ளை இருந்தா, அப்படி ஒரு பொண்டாட்டி, அப்படி ஒரு அண்ணன் தம்பி இருந்தா, அந்த கேரக்டரை வச்சு இப்படி ஒரு சித்தரிப்பு வேலை செய்யவியா? யோசிக்கணுமா இல்லையா? கேலி கிண்டலுங்கிறது அதாவது மாற்றுத்திறனாளி விஷயத்துல அறவே செய்யக்கூடாது. அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான், அல்லாஹ் சோதிக்கிறான். அது நன்மைக்கு தீமைக்கு நமக்கு எதுக்கு? அதை வச்சு நக்கல் நையாண்டி கேலி கிண்டல் செய்யலாமா? சஹாபாக்கள்லயே இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்க. எந்த அளவுன்னு கேட்டா அவங்களால சம்பாதிக்க போக முடியாது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கல்யாணம் முடிச்சாங்க, குழந்தைகள் எல்லாம் பெத்தாங்க, ஆனா சம்பாதிக்க போக முடியாது. சம்பாதிக்க போக முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய மனைவி வாக்கப்பட்டாங்க. அந்த அம்மா வீட்டு வேலை செஞ்சு, வீட்டுலன்னா வீட்டுக்குள்ளேயே ஏதேனும் பதனிடுதல் வேலை, கூட பின்ற வேலை, அப்படி இப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்த வேலை செஞ்சு அந்த அம்மா வல்லாஹொல்லையா சம்பாதிச்சாங்கன்னு வருது. ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு அந்த அம்மா சம்பாதிச்சாங்களாம். ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு நிறைய சம்பாரிச்சு வீட்டுக்காருக்கு சாப்பாடு போட்டு நல்லது கெட்டது பார்த்து பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அந்த மனைவி தன் கணவருக்கு எல்லாமுமாக இருந்தால், ஆனால் ஒரு நேரத்துல கூட தன் கணவர் மாற்றுத்திறனாளி சம்பாதிக்க முடியாதுன்னு கணவனை பார்த்து எகத்தாளமா பேசினது இல்லையே, கேலி கிண்டலா பேசுனது இல்லையே. நீ ஆம்பளை தான், சம்பாதிக்க துப்பு இல்ல அப்படின்னு நல்லா இருக்கிற ஆம்பளையவே பேசுறாள் இன்னைக்கு பொம்பளை. உடல் ஊனமுற்ற அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பார்த்து அவங்க மனைவி ஒரு நாள் கூட நக்கல் நையாண்டிய கேலி கிண்டலா மட்டமா மட்டரகமா பேசுனதே கிடையாது. இதுதான் சாலிகான மனைவிமார்களுக்கான அடையாளம். கல்யாணம் முடிக்கிறோம், நல்லா லட்சணமா தான் ஒரு பிள்ளை இருக்கிறா, கல்யாணம் முடிக்கிறோம் லட்சணமா தான் மாப்பிள்ளை இருக்கிறாரு, கல்யாணத்துக்கு பிறகு விபத்தாகி போச்சுன்னு வைங்களேன், ஏதேனும் உறுப்பு சேதாரம் ஆயிருச்சுன்னு வைங்களேன், அப்போ அவங்கள ஒதுக்கி வைக்கிறது மிகப்பெரிய பாவம்.
மிகப்பெரிய பாவம். மனைவியை ஒதுக்கி வச்சாலும் சரி அல்லது கணவனை ஒதுக்கி வச்சாலும் சரி அது மிகப்பெரிய பாவம். திருமணத்துக்கு பிறகு ஒரு விபத்து நடந்துருச்சு, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் சோதிக்க முடிவு பண்ணிட்டான். அதை சரி நாம மன அளவுல ஏத்துக்கிட்டு என் மனைவி தானங்க, நான் தானே என் மனைவியை பார்க்கணும் அப்படின்னு அவளை கண்ணும் கருத்துமா அதுக்கு முன்னாடி பார்த்தவதை விட அதற்கு பின்னாடி அதிகமா பார்க்கணும். காது கேட்காம போச்சு, வாய் பேச முடியாம போச்சு, கையை இழுத்துக்குச்சு, காது இழுத்துக்குச்சு, அப்படி ஒரு மாற்றத்தினாலே ஆயிட்டா அதே போல கணவனை அப்படிதான் அந்த மனைவி பார்த்துக்கணும். சில பேர் கேலி மாறி பேசக்கூடாது. இந்த ஆளு வீட்டுல உட்காந்துக்கிறான், கொண்டாடி போய் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுக்குறான், இவன் ஆம்பளையா அப்படின்னு பேசுறான். அடா அவன் உடல் அளவுல பாதிக்கப்பட்டிருக்கானே, இப்படி பேசலாமா? இது எவ்வளவு பெரிய தப்பு. மனைவி போய் சம்பாதிக்கிறது ஹராமா? அப்படிலாம் மார்க்கத்துல இல்லையே. மார்க்கத்தினுடைய உடைகளை பேணி கண்ணியம் பேணி ஒரு பெண் சம்பாதிக்கலாமான்னு கேட்டா தாராளமா சம்பாதிக்கலாம். குர்ஆனே அதை சரின்னு பதிவு செஞ்சிருக்கிற. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடியாமல் இருந்த பொழுது அவங்க மனைவி ரஹீமா அம்மா தானே சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்தாங்க. குர்ஆன் அப்படித்தானே பேசுது. அப்ப முடியாத கணவருக்காக, இயலாத கணவருக்காக, மாற்றுத்திறனாளியான கணவருக்காக ஒரு பெண் சம்பாதித்து கொண்டு வந்து கொடுத்தால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான். அது எந்த வகையில தப்பும் கிடையாது. எந்த வகையில கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக கூடாது, அப்படி செய்யவும் கூடாது. மாற்றுத்திறனாளிகளை கண்ணியப்படுத்தணும். அது எந்த வகையில இருந்தாலும் சரி, எந்த வகையில இருந்தாலும் அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அவர்களை கௌரவத்தை நாம் பாதுகாக்கணும். கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி எந்த வகையிலும் கூடாது. அட மாமா மச்சான்னு சொல்லி பிற யாரையாவது கேள்வி பண்ணலாம். அந்த மாமா மச்சானே உடல் ஊனத்தோட இருந்தா அந்த ஊனத்தை காட்டி எல்லாம் கேலி செய்யக்கூடாது, நக்கல் நையாண்டி செய்யக்கூடாது, மனது புண்படியாக நடந்து கொள்ளக்கூடாது. யாரா இருந்தாலும் அப்படிதான் அவங்க விஷயத்துல கண்ணியத்தோடு நடந்து கொள்ளணும். அதே போல ஒரு ஊனமுற்றவர் நல்லா படிச்சிருக்கார், அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னா அவருடைய தகுதிக்கு தகுந்தாறு போல அவருக்கு பதவிகளோ அந்தஸ்தோ இந்த சமூகம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். முஸ்லிமில இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ரமலானுடைய காலத்துல ஃபகுலு வஷ்ரபு ஹத்தா யுஅذின இப்னு உம்மி மக்தூம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. உம்மி மக்தூம் பாங்கு சொல்ற வரை நீங்க சாப்பிடலாம் குடிக்கலாம், அவர் பாங்கு சொல்லிட்டாருன்னா நீங்க சாப்பிடக்கூடாது. பாங்கு ஃபஜ்ருடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம்ல நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல என்ன விஷயம்னு கேட்டா, அன்னைக்கு பாங்கு சொல்றதுங்கிறது பெரிய பதவி. எப்படி இன்னைக்குதான் நம்ம பள்ளிவாசல மோதினாரு அந்த வருது இந்தா போகுது ஒருமையில அது இதுலாம் இன்னைக்கு பேசுறாங்க. பாங்கு சொல்றது ஒரு கேவலமான பணி அப்படின்னு இன்னைக்கு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல அதுதான் உயர்ந்த பணி, மிகவும் பெரிய கண்ணியமான பணி. ஏன் உமர்லியான்னு சொன்னாங்களே, நான் ஜனாதிபதியாக மக்கள் என்ன ஆக்கலன்னு சொன்னா நான் பாங்கு சொல்ற பொறுப்பு வழிய போய் ஏத்திருப்பேனே, அவ்வளவு பாக்கி அந்த பாங்கு சொல்ற பணியில இருக்கு. மிகப்பெரிய பணி, கண்ணியமான பணி, அல்லாஹ்வின் பார்வையில் உயர்ந்த பணி. பாங்கு சொல்லக்கூடிய மோதினாரு வேலை மார்க்கம் சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த பணியாக இருந்ததால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளியில பாங்கு சொல்ற பொறுப்பை கொடுத்தாங்க. ஆனா எந்த பாங்கு சொல்லுவார் தெரியுங்களா? தஹஜ்ஜத் நேரத்துல தான் பாங்கு சொல்லுவார். அந்த பணி அவர் கையில தரப்பட்டுச்சு. ரமலான் மாசத்துல பிலால் தஹஜ்ஜத் நேரத்துல ஒரு 2:45 3 ஆயிடுச்சுன்னா நீ பாங்கு சொல்லு, மக்கள்லாம் எழுந்திருச்சு தஹஜ்ஜத் தொழுகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கண்ணு தெரியாது அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவரை கூப்பிட்டாங்க, நீ வாப்பா இப்னு உம்மி மக்தூம் நீ ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லு. ரமலான்ல ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்றதுனா பெரிய பாக்கியம். அது அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் தர்றதில்ல, எல்லாருக்கும் நசீபாகிறது இல்ல. அப்படிப்பட்ட ரமலானுடைய காலத்துல ஃபஜ்ர் பாங்கு சொல்ற பொறுப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கண்ணு அறவே தெரியாத அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அந்த பொறுப்பு கொடுத்தாங்க. அவங்க அதை செஞ்சாங்க. அப்துல்லா பின் உம்மி மக்தூம் 2 பார்வை தான் இல்ல, ரசூலுல்லாவால் பல முறை கௌரவிக்கப்பட்டவர்கள். பல முறை ரசூலுல்லாஹ் மக்காவுல இருந்தாங்க. மதீனாவுக்கு ரசூல்லா போறதுக்கு முன்னாடியே மார்க்கத்தை அதாவது கத்துக் கொடுக்கிறதுக்காக முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அனுப்பிச்சிட்டாங்க. முதல்ல அவர் தான் போனார். மதீனாவின் முதல் ஆசிரியர் முஸஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாமிய பிரச்சாரத்துக்காக போனார் ரசூல்லா வர்றதுக்கு முன்னாடியே. இரண்டாவது யார் தெரியுங்களா அனுப்பினாங்க? இந்த 2 கண்ணும் தெரியலங்கிறமே அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், இந்த தோழரை தான் இரண்டாவது அனுப்பினாங்க.
நீ மதீனாவுக்கு போப்பா, போய் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யப்பான்னு சொன்னாங்க. எங்க அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா இவ்வளவு பேர் இருக்க, பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்க, இவங்களெல்லாம் மதீனாவுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே போன்னு சொல்லாம கண்ணு தெரியாதவரை போன்னு சொல்றாங்கன்னா அவருக்கு தகுதி இருக்கா இல்லையா? மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்லும் தகுதி, குர்ஆனை கற்றுத்தரும் தகுதி, அல்லாஹ் ரசூலை பற்றி எடுத்து மக்களுக்கு இரையச்சம் ஊட்டும் தகுதி, அந்த தகுதி இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு இருந்ததுனாலதான் நீங்க நான் வர்றதுக்கு முன்னாடியே மதீனாவுக்கு போங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மதீனாவுக்கு போய் முஸ்அப் ரலியல்லாஹு இந்த பக்கம் பிரச்சாரம் பண்ணார்னா இப்னு உம்மி மக்தூம் இந்த பக்கம் போய் மதீனாவுல பிரச்சாரம் செய்வார், மார்க்கத்தை பத்தி எடுத்து சொல்வார். இதோட ரசூலுல்லாஹ் உம்மி மக்தூம் கௌரித்தோ முடிக்கல. அடுத்து வாங்க, பெரிய போர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை விட்டு வெளியே போறாங்க. 13 போருக்கு, பெரிய போருக்கு ரசூலுல்லாஹ் மதீனா விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. மதீனா விட்டு சில கிலோமீட்டர்களுக்கு வெளியே போனாங்க. அப்படி வெளியே போகும்போது தன்னுடைய பணியை பார்ப்பதற்கு, இஸ்லாமிய தலைவரின் பணியை பார்ப்பதற்கு, பள்ளிவாசல்ல தொலை வைப்பதற்கு, ஏதேனும் பிரச்சனை வந்தா தீர்த்து வைப்பதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய பணியை யார்கிட்ட கொடுத்தாங்க? இந்த கண்ணு தெரியாத அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு தான் கொடுத்தாங்க. இங்க வாங்க, நான் இப்படி போறேன், வெளியூருக்கு போறேன், போருக்காக போறேன், என் இடத்துல இருந்து நீங்க தான் நான் மதீனாவையே பாதுகாத்துக்கணும், மதீனாவினுடைய பொறுப்பே உங்க கையில தந்துட்டு போறேன். தொலை வைக்கிறதா இருக்கட்டும், பஞ்சாயத்தா இருக்கட்டும், நல்லது கெட்டதா இருக்கட்டும், எல்லா பொறுப்பு யாரு கையில? எவ்வளவோ தோழர்கள் இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. ஒரு போர்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு நீ என்னோட வராத, மதீனாவுல இருன்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட அந்த பொறுப்பை கொடுக்கலையே. யார்கிட்ட கொடுத்தாங்க? கண்ணு தெரியாத, 2 கண்ணும் தெரியாத அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு தான் கொடுத்தாங்க. அப்ப தகுதியும் திறமையும் இருக்குமையானால் அவர்கள் பொறுப்பு கொடுப்பதற்கு தகுதியானவர்கள். அந்த பொறுப்பு அவங்ககிட்ட கொடுக்கணும். இவருக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேச மாட்டாது, கை வராது, கால் வராது, அது இது பிரச்சனை, இவற்றெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. இவருக்கெல்லாம் இந்த தகுதி இல்லைங்க, அவரெல்லாம் அப்படியாங்க இப்படியாங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. படிப்பு இருக்கு, அறிவாற்றல் இருக்கு, நல்லொழுக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட பதவிய, ஒரு குறிப்பிட்ட ஆட்சிய இப்படி குறிப்பிட்ட நேரங்கள்ல கொடுப்பது மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ தகுதியும் திறமையும் தான் பார்க்கணுமே தவிர அவர்களுடைய உடல் ஊனமுற்ற நிலையை பார்க்கவே கூடாது. பெரிய பெரிய நல்ல ஜாம்பவனா இருப்பான், ஆனா படிப்பறிவு இருக்காது, அவருக்கு சரியா பார்வை தெரியாது, அவர்கிட்ட படிப்பறிவு இருக்குன்னா பொறுப்பு அவர் கையில தான் கொடுக்கணும், இவன்கிட்ட கொடுக்க கூடாது. மார்க்கம் அப்படிதான் சொல்லுது. பொறுப்புக்கு அவன்கிட்ட தகுதி, உடல் ஊனம் இருந்தாலும் பரவாயில்ல கொடு அப்படின்னு தான் மார்க்கம் சொல்லி கொடுக்குது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், ஒரு தோழர், அதாவது பந்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களே நேரடியா போய் பந்தி வைக்கிறாங்க, நேரடியா போய் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தோழர் பந்தியில உட்கார்ந்தவர் இடது கரத்துல இருந்து எடுத்து எடுத்து சாப்பிடுறாரு. இடது கரத்துல பார்த்த உடனே அவர் பேரை கூட அவங்களுக்கு தெரியல. அரபு மக்கள் பேரு தெரியாட்டி இன்னைக்கும் கூட அப்துல்லான்னு கூப்பிடுவாங்க. எடுத்த உடனே அப்துல்லான்னு கூப்பிடுவாங்க, பேரு கேட்க மாட்டாங்க. சில நேரங்கள்ல இன்னைக்கும் பழக்கம் அரபு மக்கள்கிட்ட, போன உடனே உன் பேரு கேட்கறதுக்கு முன்னாடி அப்துல்லா தால் அப்படிம்பாங்க, அப்துல்லா இங்க வாப்பா அப்படின்றாங்க, ஒரே வார்த்தை. இது அரபுகள்கிட்ட உள்ள பழக்கம். அவர் பேரை கேட்கல, இடது கையில சாப்பிடுறாரு. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சாப்பாடு போடுறது அப்படி நிப்பாட்டிட்டு, யா அப்துல்லா குலி பியமீனிக் அப்படின்னாங்க. எப்பா அல்லாஹ்வின் அடியாரே, உன்னுடைய வலது கையில சாப்பிடு, அதுதான் சுன்னத்து, அதுதான் ரசூலுல்லாஹ் கற்று தந்தது. நீ என்ன வித்தியாசமா இடது கையில இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, உன் வலது கை என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவரு சொன்னாரு, மூத்தா போருக்கு போகும்பொழுது நான் போரில் போய் என் கை காயம்பட்டு என் கை மரத்து போய் கை வேலையே செய்யறது இல்லை, என்னுடைய வலது கை எந்த வேலையும் செய்ய, அது அப்படியே சும்மா ஜட மாதிரி அப்படியே கிடக்குதே தவிர அதுல ரத்த ஓட்டம் அது இது எதுவுமே இல்லை, அது பால்பட்டு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாத்திரத்தை அப்படியே கீழே வச்சுட்டு நீண்ட நேரம் அழுதான். நீண்ட நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாட்டினுடைய ஜனாதிபதி, நாட்டுடைய முதல் மனிதர் தலைவர், அவங்க நீண்ட நேரம் அழுது கேட்டாங்க, ஏப்பா இப்படியா 5 வேளை தொழுகணுமே, நீ ஒளி செய்யணுமே, ஒளி செய்யறதுக்கு நீ எப்படி ஒளி செய்வ, உனக்கு யாரு உதவி செய்யறா அப்படின்னு கேட்டாங்க. அவர் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கார். அடுத்து கேள்வி கேட்கிறாங்க, உன் ட்ரெஸ்ஸை எல்லாம் துவைக்கணுமேப்பா, யாருப்பா அந்த துவைச்சு கொடுப்பா, உனக்கு ஒரு கையா போயிருச்சேப்பா உனக்கு போர்ல அப்படின்னு கேட்டாங்க. அப்பயும் அமைதியா இருந்தார். நீ குடிக்கணுமே, தலையெல்லாம் தேய்ச்சி விடணுமே, உடம்பெல்லாம் அழுக்கு தேய்க்கணுமே, யாருப்பா உனக்கு செய்வா அப்படின்ட்டு அவருடைய அன்றாட வேலையை ஒவ்வொன்றையும் கேட்கிறாங்க. அப்படி அப்படியே ஒன்னொன்னா கேட்டு முடிச்சுட்டு மீண்டும் அழுகுறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
அழுது முடிச்சிட்டு இறுதியாக அப்பதான் அவங்க சொல்றாங்க, அதாவது அரசில் இருந்து உனக்கு ஒரு பணியாளை நான் நியமிக்க போகிறேன், உனக்கு சம்மதமா? உனக்குன்னு ஒரு பணியாளர், உனக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் உனக்கு தந்துடுறேன். அவர் நீ சொல்ற வேலையெல்லாம் செய்வார், எல்லா வேலையும் உனக்கு செய்வார். அப்படி ஒரு ஆளை உனக்கு அரசு ரீதியாக நான் உனக்கு நியமனம் பண்றேன். நீ எங்கேயும் போறது வர்றதுக்காக வாகன வசதி உனக்கு ஏற்பாடு பண்ணி தர்றேன். அரசிலிருந்து உனக்கு வாகன வசதி உண்டு. நீ மௌத்தா போற வரை உனக்கு சாப்பாட்டுக்கு அரசுடைய கசானாவில இருந்து உணவு வந்துடும். இந்த மூணும் ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியம். அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு, மாற்றுத்திறனாளியா இருப்பவர்களுக்கு அது அவசியமா இல்லையா? அரசிலிருந்து இது மூணும் கிடைக்குன்னு சொல்லி அது சம்பந்தப்பட்ட அதிகாரியை கூப்பிட்டு இவருக்கு உடனே ஒரு காதிமை கொடு, ஒரு பணியாளரை கொடு, நல்ல ஒரு வாகனத்தை கொடு, அவருக்கு எப்ப உணவுப் பொருள் கேட்டாலும் உடனே கொடு, மறுக்காம கொடு, கட்டளை போட்டு அவருக்கு ஒரு உதவியை ஏற்பாடு பண்ணினான். அதே போல மற்றொரு நேரத்தில் சயீத் இப்னு யர்ஃபூத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சரியா கண் பார்வை தெரியாது. ஜும்மா தொழுகை உமர் அலியான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் வர்றாங்கிறத கவனிப்பாங்க. உமர் அலியான் ரசூலுல்லாவை போலவே பள்ளிக்கு யாரெல்லாம் தொலை வர்றாங்க, யாரெல்லாம் தொலை வரல அப்படிங்கிறதுல மிம்பர்ல ஏறினோடனே கான் சுழரும். அப்படியே சுழந்த உடனே இன்னார் வந்திருக்கார், இன்னார் வரலன்னு முடிவாயிரும். அப்படி ஒரு நேரத்துல இந்த சயீத் அலியான ஜும்மாவுக்கு வரல. ஜும்மா எல்லாம் முடிஞ்சிச்சு, நேரா உமர் அலியான்னு போயிட்டாங்களே. நேரா போய் சயீத், ஏப்பா ஜும்மாவுக்கு வரல? ஜும்மா ரொம்ப முக்கியமாச்சா இல்லையா, ஏன் வராம இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் அவர் தன்னுடைய நிலையை சொல்றாரு, எனக்கு கண் பார்வை மங்கி கொண்டே வருகிறது, என் கையை பிடித்து பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு அழைத்து செல்லும் அளவிற்கு என் இடத்துல யாரும் இல்லை, நான் எப்படி பள்ளிவாசலுக்கு ஜும்மா தொழ முடியும் அப்படின்னு கேட்ட உடனே உமர் நான் இது எனக்கு தெரியாம போச்சு, நான் ஆட்சி தலைவரா இருக்கிறேன், இது எனக்கு தெரியாம போச்சே, சயீத் அலியானுக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லி உடனடியாக அரசு ரீதியாக அவருக்கு ஒரு பணியாளரை உண்டாக்குனாங்க. நீங்க மௌத்தா போற வரை நீங்க எங்க எல்லாம் போக நினைக்கிறீங்க அங்க எல்லாம் இந்த வேலையால் கூட்டிட்டு போவார், நீங்க சம்பளம் தர வேண்டாம், அரசு இதற்கு சம்பளம் கொடுத்துரும் அப்படின்னு அவருக்கு ஒரு பணியாளரை நியமனம் பண்ணாங்க. அப்படிங்கிற வரலாற்று நூல்ல உசுதுல் காபாவில் இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ உடல் ஊனமுற்றவருக்கு படிப்பும் ஆற்றலும் இருந்தால் அவருக்கு அரசு உத்தியோகத்திற்கு அரசு உடனே ஆவணம் செய்ய வேண்டும். அதற்காக உதவிகள் நாம் செய்த முறை அவருக்கு முடிந்தவரை உதவிகள் செய்ய வேண்டும். அதிகாரத்தில் நாம இருக்கிறோம், அதிகாரத்தில் நாம இருந்தா ஊனமுற்றோர் அப்ளை பண்ண வேலைக்கு உடனடியாக தகுதியை திறமை எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து உடனடியாக வேலை கொடுக்கணும். அந்த இடத்திற்கு நாம் இருக்கும் பொழுது அதை நாம் அவர்களுக்காக பரிந்துரை செய்து அவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும். உடல் ஊனமுற்றோர்கள் என்பது சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, அவர்கள் உயர்த்தி வைக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக போதிக்கிறது. அவர்களுக்கு உதவி செய்யும் ஒவ்வொரு உதவியும் மிகப்பெரிய உதவி, அது சின்ன உதவி பெரிய உதவி. எந்த உதவியா இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் என்றால் அவர்கள் கேவலமாக பார்க்கப்பட விடாமல் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். அவர்கள் உயர்வானவர்கள், நம்மை விட சில நேரங்களில் அவர்கள் அல்லாஹ்வின் பார்வையில் கௌரவமானவர்கள், கண்ணியமானவர்கள் அப்படிங்கிற இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லித் தருகிறதை வல்லோன் அல்லாஹ் தஆலா மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்து அவர்களை கண்ணியப்படுத்தும் பாக்கியவான்களாக இறைவன் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.